ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியோட நம்முடைய கார்த்திகை நிம்மதியாக இருக்க விட மாட்டாலும் போல இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி நேராக செலவுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்றதுக்காக நம்முடைய கார்த்திக் வேலை செய்கிற நம்முடைய கௌதம் சார் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எங்கே இருக்க மரியாதையா வா அப்படின்ற மாதிரி இந்த ஆஞ்சலி கத்திரவாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, என்னடி வேணும் உனக்கு, எதுக்காக இங்கே உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் முறிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். கார்த்தி மரியாதையாக பேசு, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேணுன்னா உள்ளே போயிட்டு பேசலாம், இவங்க முன்னாடியெல்லாம் பேசினா கண்டிப்பாக உன் மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த அஞ்சலி. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் மானம் போகிறது இருக்கட்டும், உன் மானம் போகிறதா சரி, எதாலும் இங்கே பேசு அப்படின்றாங்க. நீங்கள் இருக்கிற நீங்களே சொல்லுங்கள், இந்த கார்த்தி என்னை ஏமாற்றிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டு எனக்கு 10 பைசா கூட தராத இருக்கா, நான் காசு இல்லாத நான் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கே இருக்கிறவங்க கையிலெல்லாம் புலம்புறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்திக் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் எழுதி வாங்கத்துலேருந்தே நான் உன்னை பற்றி நினைக்கிறத விட்டுட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சதுக்கான காரணமே நீ தான். நீ பண்ண தப்புலேயே மிகப்பெரிய தப்பு என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணது. உன்னை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தான். இதுக்கு அந்த தப்பை இப்போ எதுக்காக செஞ்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கார்த்தி சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்முடைய கார்த்திகோட வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் வீசுச்சிங்க. அதில் எப்படியோ ஒன்று மல்டல்லி போடுற மாதிரி இவ மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இவ பண்ணுற பிரச்சனையால் பார்த்திங்கன்னா, நம்முடைய கார்த்திக் குடிக்க போகிறாரா, இல்லை அந்த புது வசந்தம் அந்த பிரியாவால் அவளை நினச்சிக்கிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாத இந்த அஞ்சலியெல்லாம் தூசு தவிடு பொடி மாதிரி அடித்து துடிச்சு மாதிரி காயப்போட போகிறாங்க அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடு இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அஞ்சலியை என்ன சொல்லி மிரட்டுறான்னா, கார்த்தி நீ என்னை ஏற்றுலன்னா நான் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உன்னுடைய அட்டூழியத்தை சொல்லுவோம். ப்ரெஸ்ஸுக்கு தானே தாராளமாக இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிடுவேன், அதுவும் நான் பார்த்தேன் தாராளமாக கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கௌதம் சார் மாஸ்க் காட்டில் இருக்கேன். ஏன்னா அஞ்சலி இங்கெல்லாம் வந்திருக்க, உனக்கு எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் எதுக்காக இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. கௌதம் நீ இதில் தலையிடாது, இது என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கு நடக்கிற பிரச்சனை அப்படின்னு. சரி கார்த்தி, அதாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுன்றல நீ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நம்ம நடந்ததெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் யார் பயப்படுறாங்க யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்முடைய கௌதம் சார் சொல்கிற வழிக்கில் இவங்க சொல்கிற மாதிரி ப்ரெஸ் கேள்வி கேட்டால் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டு நம்ம ஜெயிலுக்கு போவோமா, அதனால் இங்கேருந்து இப்போதைக்கு எஸ்கேப் ஆகணும், இவங்களை அப்புறம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டா போதுண்டா சாமி அப்படின்ட்டு இந்த அஞ்சலி ஓட போகிறாங்க. வரப்போகிற சொல்லுது என்னோட இந்த வீடியோ